ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கோவிச்சிட்டு வந்ததும் என்னை சமாதானப்படுத்த கூட அண்ணனும் அப்பாவும் என்கிட்ட வரல. நீங்களே பாத்தீங்கல்ல. அதான் நான் வந்திருக்கலாம் அமுதா. உன் முகம் வாடினதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப நேரம் இதை பத்தி யோசிச்சு தனியா இருக்காத. சீக்கிரம் அதுல இருந்து வெளியே வா. இந்த அக்கறைக்கு தான் நான் தேங்க்ஸ் சொன்னேன். நமக்குள்ள என்ன அமுதா தேங்க்ஸ் எல்லாம்? எனக்கு உன் மேல இருந்த கொஞ்ச நெஞ்ச சந்தேகமும் இப்ப போயிடுச்சு. உனக்கு நிஜமாவே புனிதா மேல என்னை விட வெறுப்பும் கோபமும் அதிகமா இருக்கு. இதை நாம விட்டுறவே கூடாது அமுதா. அதுக்குதான் நான் இந்த வீட்டுக்கு நிரந்தரமா வரணும்னு சொன்னேன். அது நிச்சயமா நடக்கும். இப்ப நான் கிளம்புறேன். ஒரு வழியா என்னோட வழிக்கு வந்துட்டீங்க மாமா. முதல்ல இந்த வீட்டுக்கு மருமகளா உள்ள வர கொஞ்சம் கொஞ்சமா புனிதாவ இந்த வீட்ல இருந்து வெளியே தள்ளுறேன். சூர்யா சார் மட்டும் தனியா யோசிச்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் என்னன்னு கேட்போமா, இல்ல புனிதா கிட்ட விஷயத்த சொல்லி கேட்க சொல்வோமா? சித்தர் சொன்ன மாதிரி 24 மணி நேரத்தை எப்படியாவது கடத்திடணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? நந்தினி அண்ணா, என்னங்க பட்டாசு வெடிக்க போலியா? தனியா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? சூர்யா சார் வீட்ல இருந்தா இந்நேரத்துக்கு குடிச்சிட்டு இருப்பாரு. அவர் இங்க இருக்கிறதுனால இவ்ளோ அமைதியா இருக்காரு. மேல தனியா ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன தனியா யோசிச்சுட்டு இருக்காரா? ஆமா அண்ணா. சரி, ஓகே. நான் வேணா போய் சூர்யா கிட்ட பேசி பார்க்கட்டுங்களா? ஆமாண்ண, நான் பேசினா கோவப்படுவாரு. நீங்க வேணா பேசி பாருங்க. சரிங்க, நான் பார்க்கறேன். நந்தினி கபிலன் கிட்ட என்ன பேசினா? ஒருவேளை எங்க விஷயத்தை ஏதாவது சொல்லியிருப்பாளோ?